இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஒரு போராளி, மூளைக்கு படவில்லை என்று சொல்லி ஹதீதுகளை நிராகரிக்கக்கூடிய இன்றைய முஅ்தஸிலா சிந்தனைகள் முளைவிட்ட காலத்து போராளி, குர்ஆன் படைக்கப்பட்டது என்று பகுத்தறிவு வாதம் வைத்தவர்களுக்கு எதிராக போராடிய போராளி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாய்தான் சஃபியா பின்த் மைமூனா பின்த் அப்துல் மலீக் என்று சொல்லக்கூடிய சஃபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அவங்க கணவன் இல்லாம அனாதையாக இருந்த பிள்ளையத்தான் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைத்தான் வளர்க்கிறாங்க. அனாதையாகவே வளர்றாங்க. வளர்ந்து அந்த குழந்தைக்கு மார்க்க அறிவை புகட்டுறாங்க, தைரியத்தை ஊட்டுறாங்க. இன்னைக்கு நாங்க அவரை ரஹிமஹுல்லா என்று சொல்றோம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவருடைய ஹதீஸ் தொகுப்புகள், கிதாபுகள், எழுத்துக்கள், சட்டக்கலைகள், வாத திறமைகள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. இதை ஒரு ஆம்பளை வளர்த்த பிள்ளை இல்லை, ஒரு தாய் வளர்த்த பிள்ளை. அனாதையா இருந்த ஒரு பிள்ளையை வளர்த்த விதம், மார்க்கத்தை அப்படியே சொல்லி கொடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தாய் தான் என்ன செய்யறாங்க, சின்ன வயசிலேயே மதீனாவுக்கு சென்று கல்வி அறிவு கட்ட விட்டு, சின்ன வயசிலேயே குர்ஆனை மனனமிட விட்டு, ஹதீதுகளை மனப்பாடம் செய்ய விட்டு, ஹதீது படிக்க போனவருக்கு எழுதுவதற்கு புத்தகம் இல்லை என்று திருப்பி அனுப்பப்பட்ட போது கூட உனக்கு புத்தகம் தேவையில்லை, செவி வழியில் சேர்த்துக்கொள், மனதிலே பதிய வைத்துக் கொள் என்று திருப்பி அனுப்பி உருவாக்கிவிட்ட ஒரு பெரிய ஒரு இமாம் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அதே மாதிரி தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்கள பயிற்றுவித்து வளர்த்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இமாமா இந்த உலகத்துக்கு தந்தது அந்த சஹாபி, அந்த இமாமுடைய சகோதரி சித்துர் ரக்கப் என்று சொல்லக்கூடிய, சித்துர் ரக்கப் என்று சொல்லக்கூடிய அல்லது சித்தி ரக்கப் என்று சொல்லலாம், அந்த ஒரு பெண் தான் சகோதரி ராத்தா தம்பியை வளர்க்கிறா. மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வைத்து, ஆலிம்களை போய் சந்திக்க வச்சு, குர்ஆனை கற்றுக்கொள்ள வச்சு, அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து வளர்த்து நம்முடைய கையில தந்திருக்கிறாங்க. எனவே வரலாறு நெடுகிலும் பெண்களுடைய பங்களிப்பு இந்த ஆண் பிள்ளைகளை, சகோதரனை, பிள்ளைய, கணவனை பயிற்றுவித்து தைரியப்படுத்தி மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செய்த வாரிசுகள் இந்த பெண்கள். இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு பழைய ஜாஹிலியத்து காலம் திரும்பி வருது. பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் என்ற பெயரில் பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. பெண்கள் விளம்பர பொருட்களாக பயன்படுத்தப்படுறாங்க. பெண்கள் அரைகுறையாக விளம்பரப்படுத்தப்படுறாங்க. அது பெண் உரிமையாம், பெண் சுதந்திரமாம் என்று இன்றைக்கு நவீன உலகம் சொல்லுது. பெண் இன்றைக்கு விலை மாதுக்களாக மாறிக்கிட்டு இருக்கிறான். பெண்ணுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை உருவாக்கப்படுது. பெண்கள் அடக்கப்படுறாங்க. பெண்கள் கருத்து செல்ல முடியாத ஒரு நிலைக்கு உருவாக்கப்படுறாங்க. மகனுக்கு புத்தி மேய்ச்சனா பேசாம சும்மா இது என்று மகன் சொல்ற நிலைமை. புருஷனுக்கிட்ட விளக்கம் சொன்னால் பொட்டச்சிர கதை இங்கே வேலை செய்யாது என்று சொல்ற நிலைமை. ஒரு சகோதரி விளக்கம் சொல்ல போனா பொம்பளையில் பேசாம இருக்கணும் என்று சொல்ற அளவுக்கு போச்சு. இந்த நிலையை நாங்க ஏன் மாற்ற இயலாது? மாற்றணும், மாற்றி காட்டணும், நிறைய சாதிக்கணும். அதுக்குண்டான சந்தர்ப்பங்களை நீங்க கையில எடுத்தே ஆகணும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சின்ன வயசுல இருந்தே நாங்க நம்முடைய வாரிசுகளை தயார் செய்யணும். இன்னைக்கு சொல்லுவாங்களே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று. இன்னைக்கு ஆண்கள் கெட்டு போறதுக்கு ஒரு காரணியாக இருக்கிறதும் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஆண்கள் நல்ல ஒரு நிலைக்கு வாரத்துக்கு பல காரணிகளையும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யணும்? மார்க்க ரீதியாக நாங்க கையில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று,
நாங்க முதல்ல நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ளணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா, நான் போய் பிரச்சாரம் பண்றதை விட, நான் என்றால் ஒவ்வொருத்தரும் அப்படி நினைங்க, நாங்க வெளியில போய் ஒருத்தரை சந்திச்சு தஅவா பண்றது, பிரச்சாரம் பண்றது, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க என்று சொல்றதை விட, நான் வாழ்ற விதம், என்னுடைய நடவடிக்கை பெரிய ஒரு தஅவா செய்யும். பிள்ளை பார்க்கும், உம்மா எப்படி தூங்குறாங்க, உம்மா எப்படி பேசுறாங்க, உம்மா எந்த அளவோடு பேசுறாங்க, உம்மா ஆறுகிட்ட பேசுறாங்க, சகோதரி எப்படி நடந்துக்கிறா, நம்முடைய சகோதரி எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய மனைவி எப்படி நடந்துக்கிறா, இதையெல்லாம் பார்ப்பாங்க. அது தஅவா செய்யும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால முதல்ல தஅவா செய்யறது நம்முடைய அஹ்லாக், நம்முடைய பண்பாடுகள், அது தஅவா செய்யணும்.